22 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்கார் அவார்டு வாங்கின நாயகன் இன்றைக்கி ஒரு ஆஸ்கார் அவார்டு இந்த வருஷம் வாங்கியிருக்காரு. த ப்ரூட்டலிஸ்ட் படத்தினுடைய கதாநாயகனான அட்ரியன் பிராடி. இதற்கு முன்னாடி த பியானிஸ்ட் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது வாங்கினார். இந்த வருடம் த ப்ரூட்டலிஸ்ட் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கியிருக்கார் இவர். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விருதுகளை இவர் குமிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இந்த படத்தினுடைய கதை, அதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு உலக சினிமாக்கான கதையம்சம் கொண்டது. ஸோ எப்பயும் போல் கமர்ஷியலாக இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த படம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்தினுடைய கதை 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 1947க்கு அப்புறமா ஐரோப்பியா கண்டத்தில் இருந்து அமெரிக்காக குடிநகர்த்துறாங்க குறிப்பிட்ட இந்த ஜூஸ் கம்யூனிட்டியை. அதில் கதாநாயகனும் அவனுடைய நண்பனும் கப்பல் மூலியமாக அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த நியூயார்க் நகரத்தினுடைய சுதந்திர தேவியோட சிலையை தலைகீழாக காட்டுவாங்க. இந்த நகரத்துக்குள்ளார இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் அந்த ஃப்ரேம். அந்த நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்துக்கு நகர்றாரு கதாநாயகன். காரணம், அவருடைய தூரத்து உறவுக்காரர் ஒருத்தர் அங்கே ஃபர்னிச்சர் ஷாப் ஒன்று வச்சுருக்காப்புல. அங்கேயே பொழப்பு ஓடிட்டு இருக்கிறனால இவரும் அவருடைய போய் இணைகிறார். அங்கே போன பிறகு அவருடைய மனைவி உயிரோடு தான் இருக்கிறதாகவும், ஐரோப்பியாவில் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அவருடைய மனைவியும் மருமகளும் அங்கே இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆள் அப்படியே மனசு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாப்புல. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டானுங்க குடும்பத்தை. மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் அப்படின்ட்டு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நெகிழ வச்சுருந்துருப்பாங்க அவருடைய அழுகையின் மூலயமாக. இவருடைய உறவுக்காரர் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இங்கே பிழப்பு நடத்துறதுக்காக ஜூஸ்லேருந்து கத்தோலிக்காக மாறியிருப்பார். ஒரு வெள்ளையின பெண்ணையும் திருமணம் செய்திருப்பார். அவருக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு பெரிய பங்களாவில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது, இவர் ஆல்ரெடி பௌஹவுஸ் ட்ரெயின்டு ஆர்கிடெக்சர் இவர். ஸோ இவருடைய ஸ்டைல் ஆஃப் வேவே தனியாக இருக்கும். ஓனரான கைபியர்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. பார்த்துட்டு கையாமையான்னு சத்தம் போடுறார். இந்த கைபியர்ஸ் யார் அப்படின்னா, மொமெண்டோ அப்படிங்கிற படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் கஜினின்னு தமிழ் ஒரு படம் வந்தது இல்லையா, அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷனுடைய ஹீரோ தான் இவர் இந்த கைபியர்ஸ். ஸோ அவர் கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாரு. உடனே அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போகிறாரு. உங்களுக்கு அந்த பணத்தையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நண்பர் கோவிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி போய்டும் அப்படின்ட்டு. இவரும் கிளம்பி போகிறாரு. ஒரு நிலக்கரி இடத்துல போய் வேலை செய்கிறார். இப்போ ஹீரோ வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய இடத்துக்கு கைபியர்ஸ் வரார். எப்பா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீ பெரிய ஆளாமே, நம்மக்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, வா அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு கைபியர்ஸோட அம்மாவின் நினைவுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருடைய வீட்டுக்கு. ஸோ அங்கே அழைக்கிறாரு. இவர் போகிறாரு. இங்கே போன உடனே இவரை பற்றி புகழ்ந்து கைபியர்ஸ் பேச, அவர் வீட்டிலேருந்து ஒரு மலை முகட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பெரிய கரடு. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் மேலே நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு சர்ச்சு, ஷாப்பிங் மால், தேட்டர், ஜிம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரே இடத்துக்குள்ளார இது அமையணும். இது ஒரு ஐகானிக்காக இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ண போகிறது அட்ரியன் பிராடி அப்படின்ட்டு கைபியர் சொல்ல, ஹீரோ திணறாப்புல, இல்லைப்பா நான்லாம் பண்ணலப்பா அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்ல, உங்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு, இங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்ல, அவரும் அவருடைய இன்னொரு கருப்பின நண்பரும் அங்கே தங்கி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு டிராயிங்கை, ஒரு சின்ன ஸ்மால் செட்டை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு கைபியர்ஸ் மிரள்றாப்புல, இது நம்ம கன்ஃபார்மாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டி, இதுக்கு இவ்வளோலாம் செலவாகும் அப்படின்னு சொல்ல, கைபியர்ஸோட சன்னு இதுக்காகவும் இறங்கி வேலை செஞ்சுட்டும் இருக்கார். இதே வேலையில் ஆண்ட்ரியன் பிராடியோட மனைவியை ஐரோப்பியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வேலைகளும் செய்கிறாங்க. மனைவியும் வராங்க. மனைவியை பார்க்குறப்ப, அதாவது அந்த வதை சிறைச்சாலையில் இவங்களுக்கு ஏற்பட்ட தொற்றுநோயின் காரணமாக கால் முடக்கம் ஆகிடுது. நடக்க முடியாமல் வீல் சேரில் தான் வராங்க. அவங்க மருமகளும் சோஃபியாவும் கூட வராங்க. ஸோ இங்கே வந்த பிறகு அவருடைய அந்த இவ்வளோ நாள் வருடங்கள் காத்திருந்ததுக்கான ஒரு எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று அங்கே ப்ளே ஆகும். ஒரு கட்டத்தில் பட்ஜெட்டு பெருசாக போக போக அவர் கூட இருக்கக்கூடிய இன்னும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஆட்கள் என்னென்னா, இந்த ஹீரோவுடைய டிராயிங்கை கொஞ்சம் சேஞ்ச் அவர் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ இது பிடிக்காமல் சத்தம் போடுறாரு. அதே வேளையில் கைபியர்ஸோட சன் இரும்பெல்லாம் ஏற்றிட்டு ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறப்போ அது ஆக்சிடெண்ட் ஆகி சன்னும் இறக்குறாப்புல. அது நட்டத்தில் முடியுது. உடனே
சண்டைகள் வருது, அந்த இடத்துல ட்ராப் ஆகுது. இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிறதான் அவருடைய எய்ம். ஹீரோ அங்கேருந்து வெளியேறி நியூயார்க் நகரத்தினுடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வேலை செய்துட்ருக்காரு. ஸோ எண்டில் ஒரு பாராட்டு விழா ஒன்று நடக்கும். இவருடைய கட்டடக்கலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிது, அதுக்கான வேல்யூ இவர் எவ்வளவு செய்திருக்கார் அப்படிங்கிறதும், அவ்வளவு மாடர்ன் கட்டடங்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இவர் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப இவருக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி சூழல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தான் வந்து கட்டடங்களாக பிரதிபலிச்சிருக்குது. இந்த படம் ஒளிப்பதிவாகவும் பர்ஃபார்மன்ஸாகவும் மியூசிக்காகவும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மூணுக்குமே வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டா, இந்த பேனிஸ்ட் மூவி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 2002 நான் பார்த்தேன். இந்த ஆண்ட்ரியன் பிராடியோடைய படம் இப்போ தான் திரும்பவும் பார்க்குறேன். அந்த முகம் அப்படிங்கிறது ஒரு சோகத்துக்கான ஒரு முகம். நீங்கள் நகைச்சுவை ஆகட்டும் இல்லை ஹீரோஸம் ஆகட்டும் எதுக்குமே செட் ஆகாது இந்த நாயகனுடைய முகம். நீங்கள் எவ்வளோ ஒரு சோகமாக இருந்தாலும் அது அத்தனையும் இவருடைய முகத்தில் காட்டக்கூடிய மிக திறமையான ஒரு நடிகர். இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாமே என்னென்னா, நியூயார்க் நகரத்தில் அவரோட நண்பரை கட்டுப்பிடிச்சு ஆற தழுவுறப்போ ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அப்போ மனைவி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறா அப்படிங்கிறப்போ அப்படியே கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுவாப்பில். அதே போல் இவரை கைப்பிரேஸ் வந்து போட்டு அடிப்பார். அங்கே ஒரு காட்சி ஒன்று பிரமாதமாக பண்ணியிருப்பாப்புல. இயலாமை அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருப்பார். இன்னும் காட்சிகளை சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் இவருடைய பர்ஃபார்மன்ஸை. அதே போல் ஒளிப்பதிவு, அந்த சுதந்திர தேவியை தலைகளாக காட்டக்கூடிய இடம் ஓப்பனிங்கில். பிறகு கதாநாயகனுடைய வாழ்க்கையின் தூரம் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு ட்ராவல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டில் ஒரு ஷாட் ஒன்று அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு இசையை ஒன்று கோர்த்துருப்பாங்க. ஐயோ, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெறும் ரோடு மட்டுமே தெரியும். எதிர்க்க வந்து சன் வந்து செட் ஆக போகுது. பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அந்த லாங் ஷாட் ஒய்டில் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இசைங்கிறது அப்படியே கோர்வையாக கோத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் மேலே டைட்டில் கார்டு போட்டுட்டு வருவாங்க. என்னடா படம் முடிஞ்சிடுச்சா, எண்டில் வந்துடுமான்ட்ருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். அந்த இடத்துல டைட்டில் கார்டு அப்படி போட்டுக்கிட்டே வருவாங்க லைனாக. ஸோ வேகமாக போய்கிட்டே இருக்கும் அந்த பஸ்ஸு. பிறகு அப்படியே சன் ரைஸ் ஆகும். ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனோட வாழ்வியல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அந்த காட்சிகளாக வந்து பிரதிபலித்திருந்தது நல்லா இருந்தது. அதே போல் அந்த கட்டடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒளி ஷேடோ நகரக்கூடிய காட்சிகள் வந்து நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எல்லாமே வந்து ஒயிட் ஷாட்டாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ குறிப்பாக அந்த ஒரு பெரிய பாலத்தை ஆங்கில் பாலத்தில் நின்றுட்டுருக்கிறப்ப ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று வரும். அது அப்படி மைல்டு ஜூம் ஒன்று போகும். அழகாக இருக்கும். அந்த கார் வந்து ஒரு முகம் மாதிரியே இருக்கும். ஒரு பிரம்மாண்டத்தின் முகம் மாதிரியே இருக்கும். அது லைட் ஜூமில் அப்படியே மெதுவாக போக போக இவர் மேலேருந்து பார்ப்பார். அந்த காருடைய ஜூம் வந்து கிராஸ் ஆகும். அவருக்கு கீழே அந்த கார் அப்படி பாஸ் பண்ணி போகும். அந்த கைப்பீரஸ் வரக்கூடிய இடம் அது. ஸோ இசையும் சரி, ஒளிப்பதிவும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த படம் சிறப்பாகவே இருந்தது. இந்த படம் ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு படம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த படத்தை பாருங்கள். இதில் 18+ கண்டென்ட் இருக்கும், எமோஷன் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், தோல்வி இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு இனம் அதனுடைய வழி அழகாக இதில் பிரதிபலிச்சிருப்பாங்க கதாநாயகனுடைய முகத்தின் வழியாக. ஸோ நம்ம சேனலில் மற்ற திரைப்படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.